சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல், எல்பிஜி சிலிண்டரில் இகேஒய்சி இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. இதை நீங்கள் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிடுவாங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. வீட்டில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்களின் இகேஒய்சியை முடிக்க கடைசி நாள் வந்துவிட்டது. அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் கடைசி நாள். ஏற்கனவே ஒரு முறை கடைசி தேதி நீடிக்கப்பட்டதால் மீண்டும் ஒரு முறை கடைசி தேதி நீடிக்கப்பட வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோருக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதாவது இண்டேன், பாரத் கேஸ், ஹச்பி கேஸ் ஆகிய நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் தங்களது எல்பிஜி இணைப்புக்கான இகேஒய்சி பணிகளை முடிக்க ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் கடைசி நாள் என்று சொல்லப்பட்டது. இதனை முடிக்கவில்லை என்றால் உங்கள் கேஸ் மானியம் நிறுத்தப்படலாம், சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியாமல் போகலாம். ஈரான் போர் காரணமாக ஏற்பட்ட சிலிண்டர் தட்டுப்பாட்டை தொடர்ந்து மத்திய அரசு சிலிண்டர் விநியோகத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக போலி இணைப்புகளை நீக்கும் வகையில் கேஒய்சியை கட்டாயமாக்கி உள்ளது. இதற்கான முதல் காலக்கெடு முடிந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் பலரும் சர்வர் பிரச்சினை என கூறியதால் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த வகையில் இந்த அவகாசமும் முடிவடைகிறது. வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி எளிதாக இந்த இகேஒய்சியானது முடித்துவிடலாம். இது மிகவும் சுலபம்தான். அது எப்படி என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் இதை நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதற்கு ஆதார் அட்டை, எரிவாயு இணைப்புடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், எல்பிஜி நுகர்வோர் எண், எல்பிஜி ஐடியாக விவரங்களை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் ஸ்மார்ட் போனில் அந்தந்த நிறுவனத்தின் செயலி மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலியை டவுன்லோடு செய்து கொள்ளவும். நீங்கள் இந்தியன் பயனர்கள் எனில் இந்தியன் ஆயில் ஒன் செயலியை தரவிறக்கம் செய்து லாகின் செய்யவும். அதாவது டவுன்லோட் செய்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்பிஜி கணக்கை இணைத்த பிறகு இகேஒய்சி என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அதில் ஆதார் சரிபார்ப்பை மேற்கொள்ளவும். இதற்காக ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலி மூலம் முகத்தை ஸ்கேன் செய்து சரிபார்க்க வேண்டும். இது மிகவும் அவசியமானவை. அடுத்தது, இதில் எந்தெந்த வாடிக்கையாளர்கள் எந்தெந்த ஆப்கள் நீங்கள் டவுன்லோட் செய்யலாம் என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாரத் கேஸ் வாடிக்கையாளர்கள் ஹலோ பிபிசிஎல் செயலி மூலம் லாகின் செய்து உங்கள் இணைப்பை தேர்ந்தெடுத்து இகேஒய்சி பிரிவுக்கு செல்லவும். அங்கு ஆதார் முக சரிபார்ப்பை முடிக்கவும். ஹச்பி வாடிக்கையாளர்கள் என்றால் ஹச்பி பே செயலியை பயன்படுத்தி லாகின் செய்த பின் இகேஒய்சி என்பதை கிளிக் செய்து அடையாள சரிபார்ப்பை முடிக்கவும். இது ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் இகேஒய்சி முடிக்கவில்லை என்றால் உடனடியாக உங்கள் இணைப்பு ரத்து செய்யப்படாது. ஆனால் உங்கள் எல்பிஜி இணைப்பு தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட வாய்ப்புள்ளது. மேலும் இந்த சரிபார்ப்பை முடக்கும் வரை சிலிண்டர் மானியம் கிடைக்காமல் போகலாம். சிலிண்டரை புக் செய்ய முடியாத நிலை கூட உண்டாக்கலாம். எனவே இந்த சிக்கல்களை தவிர்க்க கடைசி நாள் வரை காத்திருக்காமல் கேஒய்சி பணிகளை முடிப்பது மிகவும் நல்லது. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அடுத்ததாவது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பொறுத்தவரை மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக ஜோயாலுகாஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு டெண்டர் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக 1,28,499 1 கிராம் தங்க மோதிரங்களை வழங்குவதற்காக முன்னணி நகை நிறுவனங்களான
ஜோல்ஸ் ஆலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கடந்த ஜூலை 14 அன்று இதற்கான டெண்டரை வெளியிட்டது. இதில் 11 நிறுவனங்கள் பங்கேற்றன. தங்களின் சந்தை விலையை தவிர்த்து மோதிரம் செய்வதற்கான கூலி, காப்பீடு, போக்குவரத்து மற்றும் PIS, ஹால்மார்க் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களும் ஜோல்ஸ் ஆலுகாஸ் நிறுவனம் வெறும் 0.01 அதாவது 1 பைசா மட்டுமே கட்டணமாக கூறியிருந்தது. தமிழக வெளிப்படையான டெண்டர் சட்ட விதிகளின்படி இதே குறைந்த கட்டணத்திற்கு மோதிரங்களை வழங்க விருப்பமா என்று மற்ற நிறுவனங்களிடம் கேட்கப்பட்டது. அதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மட்டுமே ஜோல்ஸ் ஆலுகாஸிஸ் 0.01 கட்டண நிர்ணயத்திற்கு சம்மதித்தது. வரும் செப்டம்பர் 15 இத்திட்டம் தொடங்கப்பட உள்ள நிலையில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான மாதத்திற்கு தேவையான 1,28,499 மோதிரங்கள் 70:30 என்ற விகிதத்தில் ஜோல்ஸ் ஆலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திடமிருந்து பெற பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களை ஊக்குவிக்கவும் பிறந்த குழந்தைகளையும் தாய்மார்களையும் கௌரவிக்கவும் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டமானது கடந்த ஜூன் 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் தெரிவித்து வருகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம புதிய அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். நமக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நீங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.